ஹலோ கைஸ், ஹீரோ 125cc பைக் செக்மெண்ட்டில் எக்ஸ்ட்ரீம் 125R அப்படின்ற பைக்கை லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த வண்டியோட ப்ரைஸ், மைலேஜ், ஃபீச்சர்ஸ், பர்ஃபார்மன்ஸை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க பார்க்கலாம். இந்த வண்டி ஏபிஎஸ், நான் ஏபிஎஸ் அப்படின்ற ரெண்டு வேரியண்ட்டில் விட்றாங்க. ஏபிஎஸை பொறுத்த வரைக்கும் 1,04,657 ருபீஸும், நான் ஏபிஎஸை பொறுத்த வரைக்கும் 99,157 ருபீஸும் வந்து கோட் பண்ணியிருக்காங்க. எக்ஸ் ஷோரூம் ப்ரைஸுங்கிறது. இந்த வண்டியோட கலர்ஸ் அப்படின்னு எடுத்துட்டோம்னா ப்ளூ, ரெட், பிளாக் அப்படின்னு 3 கலர்ஸில் விட்றாங்க. இந்த வண்டியோட சேல்ஸை பொறுத்து கலர்ஸை எக்ஸ்டெண்ட் பண்ணுவாங்க அப்படின்னு நினைக்கிறோம். என்ஜினை பொறுத்த வரைக்கும் 125cc ஏர் கூல்டு என்ஜினை கொடுத்துருக்காங்க. இந்த வண்டியோட மேக்ஸிமம் பவர் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 11.4 பிஹெச்பி பவரை வந்து 8,250 ஆர்பிஎம்லேயும், மேக்ஸிமம் டார்க் அப்படின்னா 10.5 நியூட்டன் மீட்டர் டார்க்கை வந்து 6,000 ஆர்பிஎம்லேயும் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது. 0 to 60 இந்த வண்டி 5.9 செகண்ட்ஸில் கிராஸ் பண்ணிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. மைலேஜ்னு எடுத்துட்டோன்னா 66 கிலோமீட்டர்ஸ் மைலேஜ் சொல்லியிருக்காங்க. ஆனால் கண்டிப்பாக 55க்கு மேலே கிடைக்கும் அப்படின்னு நம்பலாம். இந்த வண்டியோட பவர் பொறுத்த வரைக்கும் டிவிஎஸை கம்பேர் பண்ணோம் அப்படின்னா ரைடரை விட இது கொஞ்சம் கம்மியாக தான் தெரியுது, பவர் அண்ட் டார்க் ரெண்டுமே. சஸ்பென்ஷனை பொறுத்த வரைக்கும் இந்த வண்டியில் ஃப்ரண்ட்டில் கொஞ்சம் வைட்டரான 37mm கன்வென்ஷனல் ஃபோக் சஸ்பென்ஷனும், ரியரில் 7 ஸ்டெப் அட்ஜஸ்டபுள் மோனோஷாக் சஸ்பென்ஷனும் கொடுத்துருக்காங்க. இந்த கியர்ஸை பொறுத்த வரைக்கும் 5 ஸ்பீட் மேனுவல் கியர் பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. பிரேக்ஸ்னு எடுத்திங்கன்னா ஃப்ரண்ட்டில் டிஸ்க் பிரேக்கும், ரியரில் ட்ரம் பிரேக்கும் கொடுத்துருக்காங்க. இதில் ஏபிஎஸ், சிபிஎஸ் 2 சிஸ்டம் வருது. சிங்கிள் சேனல் ஏபிஎஸ் போனீங்க அப்படின்னா 276mm, சிபிஎஸ் போனீங்க அப்படின்னா 240mmக்கும் பிரேக்ஸ் கொடுக்குறாங்க. ரியரில் பார்த்தீங்க அப்படின்னா ட்ரம் பிரேக் தான் 130mmக்கு கொடுக்குறாங்க. முக்கியமான விஷயம் என்னென்னா இதில் கிக்கரோட வருது, செல்ஃப் ப்ளஸ் கிக்கரோட இந்த வண்டி கொடுத்துருக்காங்க. ஸோ இது ஒரு நல்ல விஷயம். ஃப்ரண்ட்டில் வீல்ஸை பொறுத்த வரைக்கும் 17 இன்ச்சுக்கான அலாய் வீல்ஸ் கொடுக்குறாங்க. டயர்ஸை பார்த்தீங்க அப்படின்னா 19/19 செக்ஷன் டியூப்லெஸ் டயர்ஸோட வருது. ரியரில் பார்த்தீங்க அப்படின்னா அதே 17 இன்ச் அலாய் வீல். ஆனால் டயர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 120/80 செக்ஷன் ரியரில் வந்து கொஞ்சம் வைடரான டயர் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ எக்ஸ்ட்ரா கிரிப் கிடைக்கும் அப்படின்னு நம்பலாம். கிளஸ்டரை பொறுத்த வரைக்கும் நமக்கு நல்லா தெரிஞ்ச எக்ஸ்ட்ரீம் 160Rோட டிஜிட்டல் கிளஸ்டர் தான் கொடுத்துருக்காங்க. ஃபுல்லி டிஜிட்டல் எல்சிடி டிஸ்பிளே தான் இந்த வண்டிக்கும் கொடுத்துருக்காங்க. ஃபைனலாக வண்டியோட டைமென்ஷன்ஸை பார்த்துடலாம். வண்டியோட வீல் பேஸ் அப்படின்னு எடுத்துட்டோன்னா 1319mm வீல் பேஸ் வந்து கொடுத்துருக்காங்க. சீட் ஹைட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 794mm கொடுத்துருக்காங்க. ஸோ இது ஒரு நல்ல விஷயம். மீடியமான ஹைட்டில் இருக்கவங்க எல்லாருக்குமே பக்காவாக செட் ஆகும். ஃபியூல் டேங்க் அப்படின்னு எடுத்துட்டோன்னா 10 லிட்டர்ஸ்க்கான ஃபியூல் டேங்க் கொடுத்துருக்காங்க. கிரவுண்ட் கிளியரன்ஸை பொறுத்த வரைக்கும் 180mm கொடுத்துருக்காங்க. லைட்ஸை பொறுத்த வரைக்கும் டெயில் லேம்ப், இண்டிகேட்டர்ஸ் எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா எல்இடிஸில் தான் வருது. இந்த செக்மெண்ட்லேயே பார்த்திங்க அப்படின்னா ப்ரொஜெக்டர் லேம்போட இந்த வண்டி தான் வருது அப்படின்னு சொல்லலாம். இந்த வண்டியோட ஃப்ரண்ட் லுக் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருக்காங்க. வண்டியோட ஓவரால் டிசைன் மற்ற பைக்ஸில் இல்லாத அளவுக்கு சூப்பராக இருந்தாலும் ஃப்ரண்ட் டிசைன் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸோட டிசைனோட சிமிலராக இருக்க மாதிரி தோணுது. உங்களுக்கு இந்த டிசைன் பிடிச்சிருக்கா இல்லையா அப்படின்றத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இன்னும் ஒரு அருமையான பைக் வீடியோவோட பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.